வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் நாடாளுமன்ற மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. எஸ்ஐஆர், நெல் ஈரப்பதம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க கோரி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் சபாநாயகர் ஓம் பிர்லா நடவடிக்கை. மக்களவையில் எஸ்ஐஆர் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட உறுப்பினர்களின் அவையை முடக்கும் அவை வகையில் முழக்கம். और लोकतंत्र में भागीदारी हो जाएगी। बैठिए बैठिए, प्रश्नकाल है, प्रश्नकाल में चर्चा होती है क्या? नो, अच्छी परंपराएं लागू करो। आप वरिष्ठ नेता लोग हो, अपनी सीट पर विराजे, सदन को चलने दें। மக்களவைக்குள் கூச்சல் இடுவதற்கு இடம் இல்லை, வேண்டுமென்றால் அவைக்கு வெளியே சென்று கூச்சலிடுங்கள் என சபாநாயகர் ஓம் பிர்லா காட்டம். மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு எச்சரிக்கை. முதன்முறையாக மாநிலங்களவையை தலைமையேற்று நடத்தும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. எளிய பின்னணியிலிருந்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு உயர்ந்தவர் என்றும் புகழாரம். आपका यहां तक पहुंचना, हम सबका मार्गदर्शन प्राप्त होना, ये भारत के लोकतंत्र की सबसे बड़ी ताकत है. உங்கள் வருகையால் புதிய அத்தியாயம் தொடங்கும் என நம்புகிறோம். மாநிலங்களவை தலைவராக இன்று தனது பணியை தொடங்கியுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு திமுக சார்பில் திருச்சி சிவா வாழ்த்து. திருச்சி சிவா. Mr. Chairman, sir, I'm very happy than any other party member here, sir. I'll tell you the reason later. On behalf of my party leader and the Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin, and my party colleagues here, sir, I extend my profound wishes profusely upon you with high hopes. தேர்தல் தோல்வியை வெளிப்படுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பயன்படுத்தக்கூடாது. நாட்டின் வளர்ச்சிக்கு கூட்டத்தொடர் பலன் அளிக்கும் வகையில் அமையும் என நம்புவதாக பிரதமர் மோடி திட்டவட்டம். அவைக்குள்ளே அமளி வேண்டாம், அமளியை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள். நாடாளுமன்றத்தை கூச்சல் குழப்பம் ஏற்படும் இடமாக மாற்ற வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல். நாட்டின் வலுவான ஜனநாயகத்திற்கு பீகார் தேர்தலே சாட்சி. ஜனநாயகத்தால் என்ன செய்ய முடியும் என்பதை உலகுக்கு இந்தியா எடுத்துக்காட்டி உள்ளதாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி பேச்சு. உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் உருவெடுத்துள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் புதிய நம்பிக்கை பிறந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். மக்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பதற்கு பதிலாக மீண்டும் தனது நாடக உரையை தொடங்கிவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஜனநாயகத்தை கடந்த 11 ஆண்டுகளாக மத்திய அரசு நசுக்கி வருவதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே விமர்சனம். எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் உயிரிழப்பதுதான் நாடகமா?
எஸ்ஐஆர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் நாடகம் ஆடுவதாக பிரதமர் விமர்சித்த நிலையில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் காட்டம். டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மற்றும் பயிர் சேதம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள், வேளாண் அதிகாரிகள் பங்கேற்பு. தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் சென்று மீட்பு பணிகள் மேற்கொள்ளும் அளவிற்கு பாதிப்புகள் இல்லை என டிஐஜி ஹரிஓம் காந்தி பேட்டி. தேவைப்பட்டால் சென்னையில் கூடுதல் குழுக்கள் களமிறக்கப்படும் எனவும் தகவல். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம். கடலூரிலிருந்து 150 கிலோமீட்டரும், புதுச்சேரியிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவுகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். வடக்கு நோக்கி நகர்ந்து வலுவிழக்கும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் அதிகாலை முதலே மிதமான மழை. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்வதற்கான தடை நீட்டிப்பு. கடல் கொந்தளிப்பாக இருப்பதால் கடற்கரையின் நுழைவாயில்களில் தடுப்புகளை அமைத்து போலீசார் கண்காணிப்பு. மயிலாடுதுறையில் உள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளியை சூழ்ந்த மழை வெள்ளம். தாமதமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் இன்னலுக்கு ஆளான மாணவ மாணவிகள். தூத்துக்குடியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் குளம்போல் தேங்கிய மழைநீர். தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் தயக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் பாண்டூர் ஊராட்சி தொடக்க பள்ளியில் வகுப்பறைகளை ஆக்கிரமித்த மழைநீர். கட்டடங்களை முறையாக பராமரிக்காததால் பள்ளிக்கு வெளியே கல்வி பயிலும் அவல நிலைக்கு தள்ளப்பட்ட மாணவர்கள். தெரியல உங்களுக்கு. நாளைய ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்கிற வேட்கையோடு ஆளும் கட்சியை விமர்சிப்பதையும் தாண்டி வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் விஜய். தவேகா முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. அவர்கள் முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது. அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்றால் கொள்கை சார்ந்த அரசியலாக கூட இல்லாமல் அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக வெறுப்பை உமிழ்வதாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட விமர்சனம் எதையும் நாங்கள் இதுவரையில் வைத்ததில்லை. அவர்கள் திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 21,800 வாக்குகளை ஷிப்டட் என்று வற்புறுத்தி பதிவு செய்துவிட்டதாக அமைச்சர் பெரியசாமி குற்றச்சாட்டு. ஆத்தூர் தாசில்தார் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 22,000 வாக்கு, 21,800 வாக்கை வந்து ஷிப்டட்னு பூராத்தி பதிவு செஞ்சுட்டாங்க. ஷிப்டட்னா அந்த ஊரில் இல்லை, இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று.
இவ்வளோ பெரிய அநீதி எங்கேயாவது நடக்குமா? அந்த 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 தாசில்தாரும் கலெக்டரும் சேர்ந்து திட்டமிட்டு, ஏன்னா ஆத்தூர் தொகுதியில் 21,000 பேரை இன்னுமே தெரியாமல் பூராத்தையும் அந்த பிஎல்ஓவை நீ ஷிஃப்ட்னு எழுதி கொடு அப்படின்னு கணக்கை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக அன்புமணி அங்கீகரிக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் நாளை ராமதாஸ் அணியினர் போராட்டம். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 அதிகரிப்பு. ஒரு சவரன் 96,560 ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு 12,070க்கும் விற்பனை. திருவாரூர் மாவட்டம் வடபாதி மங்கலம் பகுதியில் தண்ணீரில் மூழ்கிய 5,000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள். விரைந்து கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். பிறரின் முதுகில் குத்துபவன் நான் அல்ல, எதையும் நேருக்கு நேர் எதிர்கொள்பவன் என டி.கே. சிவக்குமார் கருத்து. முதலமைச்சர் சித்தராமையாவுடன் எந்தவித பிரச்சனையும் இல்லை என பேட்டி.